ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு அன்னமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்திய அரசியல் அமைப்போட அறிமுகம், அதோட வரலாற்று பின்னணி இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இது என்னோட ஓன் நோட்ஸு. நெறைய பேர் என்னோட நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஐரோப்பியர் வருகை இந்தியாவுக்கு ஐரோப்பியர்கள் எப்ப வந்தாங்க அப்படின்னா, வரலாற்று பின்னணியில 1498 அதாவது 1498. இத நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். 1500 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப 2000 இயர் 2000ல இருந்து 1500 மைனஸ் பண்ணா எவ்வளோ கிடைக்கும்? 500 கிடைக்கும். அப்போ இந்தியாவுக்குள்ள ஐரோப்பியர்கள் வருகை புரிஞ்சது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். 1498ல. அப்போ இந்தியாவ அவங்க பிரித்தாளும் சூழ்ச்சி மூலியமா ஒரு 200 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சனர். சட்டம் இயற்றி நம்மை கட்டுப்படுத்தின. இந்த வரலாற்று பின்னணிய 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு சுதந்திரத்திற்கு முன், இன்னொன்னு சுதந்திரத்திற்கு பின். இப்ப சுதந்திரத்திற்கு முன் அப்படின்றப்போ, அத 2ஆ ஸ்ப்ளிட் பண்றோம். என்ன அப்படின்னா, 1773ல இருந்து 1773ல இருந்து 1858 வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டத்தையும், அதுக்கப்புறமா 1858ல இருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 1947 வரைக்கும் ஒரு காலகட்டமாகவும் பிரிக்கிறோம். இப்ப 1773ல ஒழுங்குமுறை சட்டம், அதாவது ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்றத ஐரோப்பிய கிழக்கிந்திய கம்பெனி போடுது. ஏன் ஐரோப்பிய கிழக்கிந்திய கம்பெனி இந்த சட்டத்த கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பா நேரடியா அந்த காலகட்டத்துல ஆட்சி புரியாம, இந்த கிழக்கிந்திய கம்பெனியின் மூலமா சட்டம் இயற்றி ஆட்சி புரியுது. அப்போ இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் மூலமா தான் ஐரோப்பா சட்டம் இயற்றி ஆட்சி புரிஞ்சு வருது. அதுக்கப்புறமா 1858க்கு அப்புறமா கம்பெனி மூலம் நடைபெற்ற அந்த ஆட்சி முடிவுக்கு நேரடியா ஐரோப்பியா ஆட்சி புரியுது. அப்படி இந்த கம்பெனி வந்துட்டு எது ஐரோப்பிய கிழக்கிந்திய கம்பெனி போட்ட சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன ரெகுலேஷன் ஆக்ட் அதாவது ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட் இந்திய சட்டம், பட்டய சட்டம் எக்ஸெட்ரா இது போல எண்ணற்ற சட்டங்கள இயற்றியிருக்கு. அதுக்கப்புறமா இந்த கிழக்கிந்திய கம்பெனி 1858ல ஏன் முடிவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 1857ல பெரும் புரட்சி அல்லது சிப்பாய் கழகம் அப்படின்ற ஒண்ணு வட இந்தியால இந்த புரட்சி நடைபெறுது. இப்போ பெரும் புரட்சி, அந்த புரட்சிய செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வட இந்தியால இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த சார்ந்த சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. அதனால இது பேரு பெரும் புரட்சி அல்லது சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லலாம் 1857ல. அதுக்கப்புறமா அ ஐரோப்பிய கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கும். 1857ல அப்போதைய வைஸ்ராயா யார் இருந்தாரு அப்படின்னா, கானிங் பிரபு. இந்த கானிங் பிரபுவ கருணை உள்ளம் கொண்ட கானிங் பிரபு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஏன்பா அப்படி ஒரு பேரு? கருணை உள்ளம் கொண்ட கானிங் பிரபு அப்படின்னா, இங்கிலாந்து பேரரசி விக்டோரியா மகாராணியிடம் ஒரு அறிக்கை தாக்கல் செய்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரும் புரட்சியால மக்கள் அடைந்த இன்னல்கள் பற்றியெல்லாம் அவர் சொல்றாரு. "இவ்ளோ கஷ்டப்படுறாங்க எங்க மக்கள்" அப்படின்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில நவம்பர் 1, 1858ல விக்டோரியா பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வரப்படுது. யாரு? விக்டோரியா மகாராணியினால நவம்பர் 1, 1858ல விக்டோரியா பேரறிக்கை கொண்டு வரப்படுது. இதன்படி கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வருது. அதுக்கப்புறமா 1858 முதல் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஆட்சி நேரடியாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நேரடியா ஆட்சி புரியுது. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்க்கலாம். 1858 1858ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவம்பர் 1ஆம் தேதி விக்டோரியா பேரறிக்கை கொண்டு வராங்க. அதுக்கடுத்து 1895 1895 அதாவது 1900க்கு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 1895ல பால கங்காதர திலகர் அடிப்படை உரிமைக்காக முதல்ல குரல் கொடுக்கிறார். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நெத்தியில ஒரு திலகம் வச்ச ஒரு பாலகன். இளம் கன்று பயம் அறியாது இல்லையா? அதனால அந்த பாலகன் அடிப்படை உரிமைக்காக முதல்ல குரல் கொடுக்கிறான். 1895ல அடிப்படை உரிமைக்காக முதல்ல குரல் கொடுத்தவர் பால கங்காதர திலகர்.
அதுக்கடுத்து 1927ல இந்தியாவிற்கான இங்கிலாந்து அரசு செயலாளர், அதாவது ஃபாரின் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லார்ட் பிர்ஹான்வுட் அப்படின்னும் சொல்லலாம். இல்லாட்டி லார்ட் பெர்ஹான்ஹிட் அப்படின்னும் சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுத ஆற்றல் இல்லை என்று கிண்டல் பண்றாரு. எள்ளி நகையாடுறாரு. இத ஒரு சவாலா ஏத்துக்கிறாரு நம்ம மோதிலால் நேரு. ஏத்துக்கிட்டு ஒரு அறிக்கை ஒண்ண வெளியிடுறாரு. அந்த அறிக்கை பேரு தான் நேரு அறிக்கை. அப்ப நேரு அறிக்கை வந்துட்டு எந்த வருஷம்? 1928 நேரு அறிக்கை. அதுல 3 முக்கியமான விஷயங்கள் பத்தி சொல்லியிருப்பாரு. அதாவது எல்லாரும் அ ஏற்றுக்கொள்ளும்படியான அ ஒரு அறிக்கை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் அந்த அறிக்கைய முகமது அலி ஜின்னா ஏற்க மறுத்திருப்பாரு. ஆனா அதுல இருந்த 3 ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து கோரப்படுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, மத்தியில வந்துட்டு தன்னாட்சி பிளஸ் மாநிலத்தில் இரட்டை ஆட்சி. அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல்ல இருந்தா கூட ஸ்டேட்ல வந்துட்டு அந்தந்த ஸ்டேட்ட சேர்ந்தவங்க ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. பட் இந்தியாவுல வந்துட்டு ஒரு ஒரு பவர் மட்டும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு குடுத்து வச்சிருப்பாங்க. அதுதான். மத்தியில் தன்னாட்சி பிளஸ் மாநிலத்தில இரட்டை ஆட்சி கொண்ட கூட்டாட்சி முறை தான் இந்த டொமினியன் அந்தஸ்து. அதுக்கப்புறமா இந்த டொமினியன் அந்தஸ்து படி தான் வந்துட்டு 1947ல இருந்து 1950 வரைக்கும் வந்துட்டு இந்தியா வந்துட்டு விடுதலை குடுத்துருப்பாங்க. அது வந்து எப்படின்னா, அ நம்ம வந்துட்டு ஆட்சி நடத்திக்கலாம். அம் ஆனா வந்துட்டு முழுமையா கிடையாது. சில கிரைட்டீரியாஸ்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட வந்து இந்த சட்டம், ஒழுங்குமுறை இதெல்லாமே கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த மாதிரி. அதுக்கடுத்து அடிப்படை உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய உச்சநீதிமன்றம் எங்களுக்கு இருக்குப்பா. அத நாங்க மேல்முறையீட்டு நீதிமன்றமா செயல்பட வேண்டும் அப்படின்னும் இந்த 3 ரூல்ஸ் வந்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் டிசம்பர் 31ல 1929 1928 வந்து நேரு அறிக்கை. 1929ல டிசம்பர் 31ல 29 டிசம்பர் 31 லாகூர்ல நடைபெற்ற ஐஎன்சி மாநாடு. அதுக்கு தலைமை தாங்குனவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேரு. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஜனவரி 26 அந்த லாகூர் மாநாட்டுல தான் பூர்ண சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு வாக்கியம் வந்து வலுப்பெற்றிருக்கும். அதன்படி 1930ல ஜனவரி 26ல பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ராவி ஆற்றங்கரையில மூவண்ண கொடியை ஏற்றியிருப்பார். யாரு அப்படின்னா நேரு. எப்படி 1929ல டிசம்பர் 31ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு வந்துட்டு லாகூர்ல நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்குவாரு. அப்ப வந்து அங்க பூர்ண சுயராஜ்யம் அப்படின்ற முழக்கம் வந்து வலுப்பெற்றிருக்கும். அதன் அடிப்படையில ஜனவரி 26, 1930ல ராவி ஆற்றங்கரையில மூவண்ண கொடியை ஏற்றி பூர்ண ஸ்வராஜ் டே, பூர்ண சுயராஜ்ய தினம் அப்படின்னு நேரு வந்து முழக்கம் எழுப்பியிருப்பாரு. அதுக்கடுத்து 1931ல கராச்சியில சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அடிப்படை உரிமைகள் மீது தீர்மானம் கொண்டு வருவார். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லயே படிச்சோம். 1895 பால கங்காதர திலகர் அடிப்படை உரிமைக்காக முதல்ல குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா 1931ல கராச்சியில நடந்த ஐஎன்சி மாநாட்டுல பட்டேல் அடிப்படை உரிமைகள் மீது தீர்மானம் கொண்டு வருவார். யாரு? பட்டேல். ஃபர்ஸ்ட் வந்தவரு பாலகங்காதர திலகர் அடிப்படை உரிமை வேணும்னு இருப்பாரு. இப்ப பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் மீது தீர்மானம் கொண்டு வரார். சுதந்திர இந்தியால அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எம்.என். ராய். அதாவது மணப்பந்திரநாத் ராய். அதுக்கடுத்து 1934ல இந்தியாவில் அரசியலமைப்பை உருவாக்க அரசியலமைப்பு நிர்ணய சபை வேண்டும் என்ற எண்ணத்த முதல்ல வித்திட்டவரும் இந்த எம்.என். ராய். மணப்பந்திரநாத் ராய் தான். இவரு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அரசியலமைப்பு வேண்டும் அப்படின்னு சொன்னவரும் இவர்தான். மணப்பந்திரநாத் ராய் தான். அதே இது
அரசியலமைப்பை உருவாக்க வந்துட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் அப்படின்னு ஆம் ஃபர்ஸ்ட் கிடையாது. 1934ல சொன்னது வந்து யாரு அப்படின்னா, இந்த எம்.என். ராய் தான். இந்த எம்.என். ராய் அதாவது மணப்பந்திரநாத் ராய் இவர் யாரு அப்படின்னா, இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி எம்.என். ராய். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தந்தை. அப்போ உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தந்தை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காரல் மார்க்ஸ். 1935ல 1935ல இந்திய தேசிய காங்கிரஸால அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு வடிவமும் கொடுக்கப்படுது. அதன் அடிப்படையில. அதாவது 1934ல இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் அப்படின்னு மணப்பந்திரநாத் ராய் சொல்றாரு. இவர் யாரு அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தை எம்.என். ராய். அதன் அடிப்படையில இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணுது, அதுக்கு அடுத்த வருஷமே 1935லயே அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு ஒரு வடிவத்த குடுக்குது. அப்படின்னு சொல்றாங்க. 1937ல பாசிப்பூர்ல நடைபெற்ற ஐஎன்சி மாநாடு, இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வேண்டும் என்ற முதலாக தீர்மானம் வலியுறுத்துறாங்க. 19, 20, 37ல பாசிப்பூர்ல ஐஎன்சி மாநாடு, இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வேண்டும் என்று முதலாக தீர்மானம் வலியுறுத்தியது. இப்ப 1938ல ஜவஹர்லால் நேரு எந்த ஒரு அயலாரின் தலையீடுமின்றி வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில அரசியலமைப்பை உருவாக்க நிர்ணய சபை ஒன்றை அமைக்க கோரிக்கை வைக்கிறார். இப்போ இது 1938. 28ல என்ன நடந்துச்சு? நேரு அறிக்கை. அது மோதிலால் நேரா, ஜவஹர்லால் நேரா, மோதிலால் நேரு. மோதிலால் நேரு யாரு? ஜவஹர்லால் நேருவோட அப்பா. இப்ப ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேரு கொண்டு வந்தது 1928ல நேரு அறிக்கை. இப்ப 1938ல ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு? எந்த ஒரு அயலாரின் தலையீடுமின்றி வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில ஒரு அரசியலமைப்பை உருவாக்க ஒரு நிர்ணய சபை ஒன்றை அமைக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் அறிக்கை அப்டின்லாம் சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்ப்போமா? 8/8/1940 8/8/1940ல ஆகஸ்ட் நன்கொடை. இத குடுத்தவர் யாரு அப்டின்னா, லின்லித்கோ பிரபு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, 2வது வேர்ல்டு வார் இருக்கும் இல்லையா? அந்த 2வது வேர்ல்டு வார்க்கு ஹெல்ப் பண்ணா, இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா, அவர் சொன்ன விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகல. இப்போ வந்துட்டு 2வது வேர்ல்டு வார் வந்து எந்த வருஷம் அப்படின்னா, 1939ல இருந்து 1945 வரைக்கும் 2ண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும். அப்போ வந்து 1945ல வந்துட்டு ஜப்பான் போயி, அமெரிக்கா யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால போய் சரண்டர் அடையும். அதுக்கப்புறமா இந்த 2ண்ட் வேர்ல்ட் வார் வந்துட்டு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கும். ஆனா வந்துட்டு, இந்த ஆகஸ்ட் நன்கொடை லின்லித்கோ பிரபு குடுத்தாரு இல்லையா? இத வந்து நம்ம வந்து ஏற்கல. அதுக்கப்புறமா 22/3 1942 ஃபர்ஸ்ட் வந்து 40 8/8/1940 வந்துட்டு ஆகஸ்ட் நன்கொடை லின்லித்கோ பிரபு. இப்ப வந்து அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1942ல 22ஆம் தேதி 3வது மாசம் 22 மார்ச் 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வருகை புரிகிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அவங்களும் இதேதான் 2ண்ட் வேர்ல்டு வார்க்கு ஹெல்ப் பண்ணா, இந்தியாவிற்கு அரசியல் அமைப்பை வரையறை செய்வதாக அறிவிக்கிறாங்க. நாங்க டொமினியன் அந்தஸ்து பத்தி பேசலங்க. சரி அரசியல் அமைப்பு உங்களுக்கு வரையறை செஞ்சு தர்றோம். நீங்களே ஆட்சி புரிஞ்சுக்கங்க அப்டின்ற மாரி வர்றாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு. அதுல வந்து 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா, ஒருத்தர் கூட அதுல இந்தியர் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்தியாவுக்கான அரசியலமைப்பை எழுதுறதற்கு இந்தியர்களுக்கு உரிமை கிடையாதா? அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் மற்றும் காந்தியடிகள் வந்துட்டு இத வந்து ஏற்க மறுத்திருப்பாங்க. முஸ்லீம் லீக் என்ன சொல்லும் அப்படின்னா, அப்ப வந்துட்டு இந்தியா, பாகிஸ்தான் எல்லாமே சேர்ந்து மொத்தமா இந்தியாவா இருந்திருக்கும். அது வந்து பிரிக்கப்படாத இந்தியாவா இருந்திருக்கும். இப்ப முஸ்லீம் லீக் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்தியாவை 2 தனி நாடாக பிரிங்க. 2 அரசியலமைப்பை உருவாக்கவும் கோரிக்கை வச்சிருப்பாங்க. காந்தியடிகள் ஒரேதா என்ன சொல்லிருப்பாரு அப்டின்னா, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு குடுத்திருக்கிற இந்த ஆஃபர வந்து திவாலான வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று கிரிப்ஸ் தூதுக்குழுவ வந்து விமர்சிச்சிருப்பாரு. அ திவாலான வங்கி திவாலான வங்கியின்
பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு விமர்சிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1940ல ஒர்க் அவுட் ஆகல. 1942லயும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறமா 1946ல மார்ச் மாசம் வர்றாங்க. 1942 மார்ச்ல வந்தாங்க இல்லையா? ஒர்க் அவுட் ஆகல. இப்ப 1946ல மார்ச்ல வர்றாங்க. அந்த அவைக்கு பேரு தான் கேபினெட் தூதுக்குழு, கேபினெட் கமிட்டி, அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்லாம் சொல்றாங்க. அது ஒண்ணா உருவாக்குறாங்க. இந்த கேபினெட் தூதுக்குழுவை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கேபினெட் கமிட்டிய உருவாக்கியவர் கிளமெண்ட் அட்லி பிரபு. கேபினெட் கிளமெண்ட், கேபினெட் கிளமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கேபினெட் தூதுக்குழுவை உருவாக்கியவர் யாரு? கேபினெட் கிளமெண்ட். கிளமெண்ட் அட்லி பிரபு வந்துட்டு உருவாக்குறாரு. 1946 மே மாசம் 16ஆம் தேதி வந்து இது செயல்பாட்டுக்கு வருது. எது? இந்த கேபினெட் தூதுக்குழு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான், இந்த கேபினெட் தூதுக்குழு வந்துட்டு இந்தியாவிற்கு வருகை புரிஞ்சிருக்கும். ஏன் அப்டின்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்துட்டு இங்கிலாந்திற்கு பெரும் இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கும். அதனால வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். கேபினெட் தூதுக்குழுவ உருவாக்கியது யாரு? கிளமெண்ட் அட்லி பிரபு. அது எப்ப செயல்பாட்டுக்கு வருது? 1946 மே 16ல. இப்போ 1945ல வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் வந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ இங்கிலாந்துக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்பு ஏற்பட்டதும் மட்டும் இல்லாம, இங்கிலாந்துல ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டு, தொழிலாளர் கட்சி வந்துட்டு ஆட்சிய பிடிக்கிறாங்க. அப்போ கிளமெண்ட் அட்லி பிரபு வந்துட்டு ஆட்சி பொறுப்ப வந்து ஏற்கிறாரு. அப்போ இந்த நம்மளுக்கே இவ்ளோ கஷ்டம் இருக்கு. நம்ம எதுக்கு வேற வேற நாட்டுக்காரவங்கள எல்லாம் வந்துட்டு போய் ஆட்சி புரியணும். நம்மளோடத ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா நாடுகளுக்கும் அவங்க வந்து சுதந்திரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் போட்டிருப்பாங்க. இந்த கேபினெட் கமிட்டில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேபினெட் கமிட்டில ஒரு தலைவரும், 2 உறுப்பினர்களும் மொத்தம் 3 நபர்கள் இருப்பாங்க. அதோட தலைவர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சர் பெத்திக் லாரன்ஸ். 2 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ஒருத்தர் வந்து சர் ஸ்டாப்போர்டு கிப்ஸ், இன்னொருத்தர் வந்து ஏவி அலெக்சாண்டர். தலைவர் பேர் என்ன? சர் பெத்திக் லாரன்ஸு. 2 உறுப்பினர்கள்ல ஒருத்தர் வந்துட்டு சர் ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுல தலைவரா இருந்தார் இல்லையா? அந்த ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ் இதுல வந்து உறுப்பினரா இருக்காரு. அதோட ஏவி அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் சேர்றாரு. 1948ல ஜூன் மாதத்துக்குள்ள இந்தியாவை விட்டு வெளியேறி விடுவோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா, இந்த கிளமெண்ட் அட்லி பிரபு. கிளமெண்ட் அட்லி பிரபு என்ன சொல்றாரு? 1948 ஜூன் மாதத்துக்குள்ள இந்தியாவ விட்டு வெளியேறிருவோம். ஆனா நமக்கு 1947லயே வந்து சுதந்திரம்லாம் குடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில கிளமெண்ட் அட்லி பிரபு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஜவஹர்லால் நேருவோட நண்பரான மவுண்ட் பேட்டன் பிரபு இருக்கார்ல, அவர 1947 மார்ச் மாசம் இந்தியாவோட வைஸ்ராயாக அறிவிக்கிறாங்க. யார? மவுண்ட் பேட்டன் பிரபுவ 1947 மார்ச் மாசம் வந்துட்டு இந்தியாவுக்கான வைஸ்ராயா அறிவிக்கிறாங்க. இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாரு இல்லையா? அவர் ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும் அப்டின்னு சொல்லிட்டு ஜூன் 3 திட்டம் அப்டின்னு ஒண்ண வந்து கொண்டு வர்றாரு. ஜூன் 3 திட்டத்த கொண்டு வந்தவர் யாரு? மவுண்ட் பேட்டன் பிரபு. கேபினெட் கமிட்டிய கொண்டு வந்தவர் யாரு? கிளமெண்ட் அட்லி பிரபு. மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியா, பாகிஸ்தான 2 நாடுகளா பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஜூன் 3 திட்டம். அப்போ இந்தியா, பாகிஸ்தானுக்கு எல்லை இருக்கு இல்லையா? அந்த எல்லைய வந்து ஒரு வரைபடவியலாளர் உதவியோட பிரிக்கிறாங்க. ஆ வரையறாங்க. அவர் பேரு தான் ராட்கிளப். அதனால தான் இந்தியா, பாகிஸ்தான் எல்லைக்கு ராட்கிளஃப் எல்லை அப்படின்ற பேரு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நவம்பர் 26 நமக்கு தெரியும் 1949ல அரசியல் அமைப்பு வந்து நிர்ணய சபையால ஏற்றுக்கொள்ளப்படுது. அன்னைக்கு அரசியல் அமைப்பு தினமா கொண்டாடுறோம். அதுக்கப்புறமா ஜனவரி 26, 1950 வந்துட்டு அரசியல் அமைப்பு வந்துட்டு ஆம் அரசியலமைப்பு வந்துட்டு அங்கீகரிக்கப்படுது. அன்னைக்கு அத வந்துட்டு குடியரசு தினம் அப்படின்னும் சொல்றோம். நடைமுறைக்கு வந்த நாள். ஜனவரி 26, 1950 அத வந்துட்டு இந்திய குடியரசு தினம் அப்படின்னு சொல்றோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது எப்ப? 1947 ஆகஸ்ட் 15. அடுத்து அரசியலமைப்பு உருவான விதம் பார்க்கலாமா? அரசியலமைப்பு என்ற கொள்கை அரசியலமைப்புன்றத ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அமெரிக்க
ஐக்கிய நாடுகள், யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தது. இப்போ முதல்ல எழுதப்பட்ட அல்லது எழுதப்பட்டதிலேயே ரொம்ப சிறிய அரசியல் அமைப்பு எது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அமெரிக்க அரசியலமைப்பு தான். முதல்ல எழுதப்பட்டதுனால அமெரிக்க அரசியலமைப்பு தான். எழுதப்பட்ட அரசியலமைப்பிலேயே ரொம்ப பெரிய அரசியலமைப்பு எது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு. அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்த வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு தான் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப அமைச்சரவை தூதுக்குழு இருக்கு இல்லையா? அதாவது கேபினெட் கமிட்டி. அது இந்தியா வந்ததன் நோக்கம் என்ன? அவங்க இந்தியாவுக்கு வந்து என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவது தொடர்பாக பரிசீலனை செய்றாங்க. ஆமா. நாங்க வந்து உங்களுக்கு சுதந்திரம் குடுத்துர்றோம். எதுக்கு எங்க நாட்டையே நாங்க வந்து பாத்துக்க முடியல. 2ண்ட் வேர்ல்டு வார்ல நெறைய டேமேஜ் ஆனனால. அதனால நாங்க உங்க நாட்டுக்கு சுதந்திரம் தர்றோம் அப்படின்றதுக்கு அதுக்காக பரிசீலனை செய்றாங்க. இந்தியாவில் தேர்தல் நடத்தி பொறுப்பான இடைக்கால அரசை ஏற்படுத்துறோம் அப்படின்னு பிளானும் போடுறாங்க. மொத்தம் 3 அவங்க விஷயம் 3 பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குறத பத்தி பரிசீலனை செய்றோம். தேர்தல் நடத்தி ஒரு பொறுப்பான இடைக்கால அரசை ஏற்படுத்துறோம். அரசியல் நிர்ணய சபைய உருவாக்கி, அதன் வழி இந்திய அரசியலமைப்பை உருவாக்குதல். அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, இந்த கேபினெட் கமிட்டி தான். அப்போ ஐ அரசியலமைப்பு நிர்ணய சபைய உருவாக்கியவர்கள் இல்லாட்டி உருவாக்கணும்னு சொன்னது வந்து யாரு? எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு கொஸ்டின் கேட்டா, நமக்கு இந்த அமைச்சரவை தூதுக்குழு, கேபினெட் கமிட்டி அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த இடைக்கால அரசு எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, 1946 செப்டம்பர் 2ஆம் தேதி. ஆ மவுண்ட் பேட்டன் பிரபுவோட ஃப்ரெண்ட் யாரு? இந்த ஜவஹர்லால் நேரு இல்லையா? 1946ல செப்டம்பர் 2ஆம் தேதி. அதாவது 1946ல 9வது மாசம். 6, 9, 2. 46, 9, 2. 1946ல செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு தலைமையில ஒரு இடைக்கால அரச வந்து தோற்றுவிக்கிறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தோற்றம் வந்து எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபைய டிசம்பர் 6ஆம் தேதி 1946. 1946 6 6 12 46 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி 46 6 12. 1946ல 6ஆம் தேதி அந்த 2 6யும் கூட்டுனா 12வது மாசம். வந்துட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபைய உருவாக்குறாங்க. 10,00,000க்கு ஒருவர் எனும் விகிதத்துல உறுப்பினர்கள ஒதுக்கீடு செய்றாங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்டின்னா என்னது? 10,00,000க்கு ஒருவர் அப்டின்ற விகிதம். அதன்படி 292 மாகாண பிரதிநிதிகள். பிரிட்டிஷ்ல மாகாணமா தமிழ்நாட்ட இந்தியாவ வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அதாவது இப்ப நமக்கு இருக்கிற ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது அப்போ. அப்போ வந்து பிரிட்டிஷ் மாகாணங்களா பிரிஞ்சிருக்கும் இந்தியா. அதுல 292 மாகாணங்கள் இருக்கு. அதுலருந்து 10,00,000க்கு ஒருவர் என்னும் வீதத்துல 292 மாகாண பிரதிநிதிகள நியமனம் செய்றாங்க. 93 சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள எடுத்துக்கிறாங்க. 3 மாகாண முதன்மை ஆணையர்கள் அப்டின்னா, மாகாண முதன்மை ஆணையர்கள் அப்டின்னா யாரு? டெல்லி, அஜ்மீர், கூர்க். இந்த 3 ஏரியாலயும் ஆ ஆணையர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வந்துட்டு அந்த மாகாணத்த ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. இப்ப டெல்லி, அஜ்மீர், கூர்க் வந்துட்டு 3 மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்புல, பலுச்சிஸ்தான் சார்புல 1. பலுச்சிஸ்தான் எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கும். இப்ப மொத்தம் 389 உறுப்பினர்கள் வந்துட்டு இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கும்போது இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389 பேர். அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருந்த பெண் உறுப்பினர்கள் மொத்தம் எத்தன பேருன்னு பார்த்தோம்னா 15 பேர். பாகிஸ்தானை சேர்ந்த 90 பேர் வந்து விலகிருவாங்களாம். இப்ப முதல் கூட்டம் எப்ப நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 6 வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கியிருக்காங்க. முதல் கூட்டம் டிசம்பர் 9ல நடைபெறும். காலை 11 மணி அளவுல புது டெல்லியில இருக்க அரசியலமைப்பு அரங்குல வந்து கூடியிருக்கும். இறுதி கூட்டம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா, ஜனவரி 24, 1950. அதாவது குடியரசு ஆகுறதுக்கு 2 டேஸ்க்கு பிஃபோர் இறுதி கூட்டம். ஜனவரி 24, 1950. முதல் கூட்டத்துல கலந்து கொண்டவங்க மொத்தம் எத்தன பேருன்னு பார்த்தோம்னா, 211 பேர் தான். இப்போ முதல் கூட்டத்துல யாரெல்லாம் கலந்துக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, முஸ்லீம் லீக் வந்து கலந்துக்கல. பிளஸ் சுதேச மன்னர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களும் கலந்துக்கல.
முதல் கூட்டத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தற்காலிக தலைவர் தேர்வு. இந்த தற்காலிக தலைவர் தேர்வு வந்துட்டு பிரெஞ்சு முறைப்படி தேர்ந்தெடுப்பாங்க. தற்காலிக தலைவர் வந்துட்டு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அதாவது இவர் தான் வந்து மூத்த தலைவரா இருந்திருப்பாரு. ஆ அதனால ஐஎன்சியோட மூத்த தலைவரா இருந்திருப்பாரு. அதனால வயசுல மூத்தவர்னால இவர வந்து தற்காலிக தலைவரா அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இத வந்துட்டு முன்மொழிந்தவர் யாரு அப்டின்னா, ஜே.பி. கிருபாலினி. இவர் யாருன்னு பார்த்தோம்னா, 1946, 1947ல ஐஎன்சியோட தலைவரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா டிசம்பர் 10ல சச்சிதானந்த சின்ஹா இறந்து போயிர்றாரு. அப்ப அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு 2வது கூட்டம் நடைபெறுது டிசம்பர் 11. அதோட கருப்பொருள் பார்த்தோம் அப்டின்னா, நிரந்தர தலைவரா யாரையாவது தேர்ந்தெடுங்கப்பா அப்டின்னு சொல்றாங்க. அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுக்குறாங்க. அவரு எப்ப வரைக்கும் இருந்தாரு அப்டின்னா, ஜனவரி 24, 1950 இறுதி கூட்டம் வரைக்கும் அவர் ஒருத்தர் தான் தலைவர் அப்டின்னு முடிவுக்கு வர்றாங்க. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு 2 துணைத் தலைவர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஹச்.சி. முகர்ஜி, இல்லாட்டி எஸ்.என். முகர்ஜி அப்டின்னும் சில இடங்கள்ல குடுத்துருக்காங்க. சாரி, ஸ்க்ரீன வந்து தூக்கி விடாம விட்டுட்டேன். இட்ஸ் ஓகே. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இதுல இருக்கும். பார்த்துக்கங்க. தற்காலிக தலைவர் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர ரெக்கமெண்ட் பண்ணது ஜே.பி. கிருபாலினி. ஐஎன்சியோட தலைவரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா டிசம்பர் 10 வந்து சச்சிதானந்த சின்ஹா இறந்துட்டாரு. இப்ப 2வது கூட்டம் டிசம்பர் 11 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட கருப்பொருள் வந்து நிரந்தர தலைவர். அவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் ஜனவரி 24, 1950 வரைக்கும் அவர் தான் தலைவரா இருந்திருப்பாரு. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு 2 துணைத் தலைவர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் ஹச்.சி. முகர்ஜி, இன்னொருத்தர் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. அதுக்கப்புறமா 3வது கூட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 13 ஒரு நாள் விட்டு நடைபெற்றிருக்கும் 3வது கூட்டம் 1946. அதுல ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு ஒண்ணு. அத அரசியலமைப்பு நிர்ணய சபையில அறிமுகம் செய்றாங்க. அந்த குறிக்கோள் தீர்மானத்த முகவுரையா வந்துட்டு ஏற்றுக்கொண்ட நாள்ன்னு பார்த்தோம்னா, ஜனவரி 22, 1947ல அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்துட்டு நேருவோட குறிக்கோள் தீர்மானத்த முகவுரையா அப்ரூவ் பண்ணியிருக்கும். இப்ப அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யாரு அப்டின்னா, பி.என். ராவ். அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை யோட அட்டார்னி ஜெனரல் பி.என். ராவ். அதாவது பெனிகல் நர்சிங் ராவ். அரசியலமைப்பு நிர்ணய சபை சட்டமன்றமாக மாற்றப்பட்டது எப்போது அப்டின்றாங்க. 17, 11, 47. 17, 11, 47ல அரசியலமைப்பு நிர்ணய சபை சட்டமன்றமா மாற்றப்பட்டுச்சாம். எந்த வருஷம்? 17, 11, 47. அரசியலமைப்பு நிர்ணய சபையில நிலைக்குழுக்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 13 நிலைக்குழுக்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கீழ இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலைக்குழுக்கள்ல ஒன்று தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வரைவு குழு. சட்ட வரைவு குழு. டிராஃப்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரைவு குழுவோட தலைவர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். வரைவு குழு உருவாக்கப்பட்ட வருஷம் அப்படின்னா, இப்ப சுதந்திரம் நம்ம வாங்குனது ஆகஸ்ட் 15, 1947. அதுலயே எண்டுக்கு போகணும். அப்ப ஆகஸ்ட் 29, 1947. சட்ட வரைவு குழு வந்துட்டு தோற்றம். அதுல ஒரு தலைவரும், 6 உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஒரு தலைவர் யாரு? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அந்த 6 உறுப்பினர்கள் யாரு? என். கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். 2 சாமி வராங்க. ஒண்ணு கோபாலசாமி, இன்னொன்னு கிருஷ்ணசாமி. அடுத்து கே.எம். முன்சி. அடுத்து ஒரு முனிசாமி வருது. அடுத்து சையது முகமது சாதுல்லா. ஒரு முஸ்லிம் நேம். சையத் முகமது சாதுல்லா. அடுத்து என். மாதவராவ். மாதவராவ். பி.எல். மிட்டர் விலகியதால். மாமி. மாமி வருது பார்த்தீங்களா? என். மாதவராவ். மாதவராவ்ல மிட்டர்ல மாமி. இப்ப என். மாதவராவ் எப்படி வந்தாரு? பி.எல். மிட்டர் அப்படின்னு ஒருத்தர் விலகிட்டாரு. அதனால வர்றாரு. அடுத்து டி.டி. கிருஷ்ணமாச்சாரி. டி.டி. கிருஷ்ணமாச்சாரியாரு டி.பி. கெய்தான் இறந்ததால. இங்கேயும் கே இருக்கு. அது மாரி இனிஷியல்லயும் ஒற்றுமை இருக்கு. இங்க டி.டி. இங்க டி.பி. கிருஷ்ணமாச்சாரி. இவர் எப்படி அப்டின்னா, டி.பி. கெய்தான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இறந்துட்டாரு. கெய்தான் ஃபேன் அப்படின்னு அவருக்கு ஃபேன்ல தூக்கு மாட்டி இறந்துட்டாரு அப்படின்ற மாரி ஒரு ஷார்ட்கட்காக வச்சுக்கலாம். ஏன்னா யாரு விலகுனா, யாரு இறந்தா அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? டி.பி. கெய்தான் இறந்ததால வந்தவரு டி.டி. கிருஷ்ணமாச்சாரி. அம் பி.எல். மிட்டர் விலகியதால வந்தவரு என். மாதவராவ், என். கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கே.எம். முன்ஷி, சையது முகமது சாதுல்லா,
இந்த மொத்தம் 6 பேரு. அது மட்டும் இல்லாம இந்த வரைவு குழுல வேற யாரெல்லாம் இருந்தாங்க அப்டின்னா, ஜூகல் கிஷோர் கண்ணா. அதாவது கண்ணா, கிருஷ்ணா இந்த மாரி பேர்லாம் வந்துச்சுன்னா, அவங்களும் இந்த வரைவு குழுல இருந்தாங்க அப்டின்னு வச்சுக்கலாம். ஜூகல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா, இங்க வந்துட்டு எஸ்.என். முகர்ஜி அப்படின்னு ஒருத்தர சொல்றாங்க. ஆல்ரெடி வந்துட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையோட துணைத் தலைவர்களா ஹச்.சி. முகர்ஜி இல்லாட்டி எஸ்.என். முகர்ஜி அப்படின்னு ஒருத்தர பார்த்தோம். அவர் தான் இவரான்னு தெரியல. ஆனா வரைவு குழுல ஒரு எஸ்.என். முகர்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அம்பேத்கர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பி.என். ராவ். பி.என். ராவ் யாரு? இந்திய அரசியலமைப்பின் முதல் சட்ட ஆலோசகர் இருக்கார்ல பி.என். ராவ். அவரும் இருந்திருக்காரு. யாரெல்லாம் இருந்திருக்காங்க? உறுப்பினர்கள்னு கேட்டா 6 பேர். என். கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கே.எம். முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, என். மாதவராவ், பி.எல். மீட்டர் இலக்கியத்தாள், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, டி.பி. கைத்தான் இறந்ததால். அதுபோக அரசியலமைப்பு நிர்ணய சபை வரைவு குழுல யாரெல்லாம் இடம் பெற்றிருந்தாங்க? அப்படின்ற மாரி நமக்கு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஜூகல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா, எஸ்.என். முகர்ஜி, அம்பேத்கர், பி.என். ராவ் இவங்கள எல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணிறக்கூடாது. பி.ஆர். அம்பேத்கர பற்றின சிறப்புகள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு கேட்டா பி.ஆர். அம்பேத்கர். அப்படின்னு கேட்டா பி.ஆர். அம்பேத்கர் தான். அது என்ன தலைமை சிற்பி அப்படின்னா, இந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா? 6 சிற்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வரைவுக்குழு உறுப்பினர்களா 6 சிற்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் தலைமை சிற்பியா இருக்கிறது பி.ஆர். அம்பேத்கர். வரைவு குழுவின் தலைவரும் இவர்தான். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். சட்ட ஆலோசகர் யார சொன்னோம் அப்படின்னா, பெனிகல் நரசிங் ராவ், பி.என். ராவ சொன்னோம். சட்ட அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இவர் வந்து அட்வொகேட். அவர் வந்து அட்டார்னி. அடுத்து நவீன மனு அப்படின்றது யாரு பார்த்தோம்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நவீன மனு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இப்ப நவீன இந்தியாவை உருவாக்கியவர் யாரு? அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு வருவாரு. நவீன மனு யாரு அப்படின்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்து டிராஃப்ட் கமிட்டி வரைவு குழு. அரசியலமைப்பை உருவாக்க ஆரம்பித்த நாள்ல இருந்து என்னைக்கு என்னைக்கு அரசியலமைப்பு வரைவு குழு உருவாச்சோ அன்னைக்கே 29 ஆகஸ்ட் 1947. அரசியலமைப்பு வரைவு குழு வந்து அரசியலமைப்பை ஆ உருவாக்கி முடித்த நாள், இறுதி நாள் வந்து என்னைக்கு அப்டின்னா, 21 பிப்ரவரி 1948. இந்த டேஸ் வந்து நீங்க கவுண்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகும். அதனால வந்துட்டு அந்த டேஸ் வந்து எத்தன டேஸ்ன்னு மெமரி மட்டும் பண்ணிக்கோங்க. இத உட்காந்து கவுண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆரம்பித்த நாள் 29 ஆகஸ்ட் 1947 ஆரம்பிச்சுட்டாங்க. முடிச்சது 21 பிப்ரவரி 1948. மொத்தம் 141 நாள் அப்படின்னு ஒரு சில இடத்துல குடுத்திருக்கு. 114 நாட்கள் அப்படின்னும் ஒரு சில இடத்துல இருக்கு. நம்ம 141 மெஜாரிட்டி எடுத்துக்கலாம். 2ல எது ஆப்ஷன்ல இருக்கோ அத பார்த்து ஆன்ஸர் எழுதிக்கலாம். அப்போ வரைவு குழு அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கொண்ட மொத்த நாட்கள் 141 நாட்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபை இது அரசியல் அமைப்பு வரைவு குழு வந்து எடுத்துக்கிட்டது 141 நாள் தான். ஆனா அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்குல்ல, அது அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம் வந்து 2 வருடம், 11 மாதம், 18 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. சில இடத்துல 17 நாட்களும் குடுத்திருப்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை வரைவு குழுவின் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாள் வந்து என்னைக்குன்னா, நவம்பர் 26, 1949 தான். 21 பிப்ரவரி 1948ல அவங்க எழுதி முடிச்சுட்டாங்க. ஆனா, அதுல திருத்தம் செஞ்சு இவங்க ஏற்றுக்கிட்டது நவம்பர் 26, 1949ல தான். அன்னைக்கு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் டே அதான் அரசியலமைப்பு தினம் வந்து கொண்டாடுறோம். அரசியலமைப்பு உருவாக்கான மொத்த செலவு பார்த்தோம்னா 64,00,000. இந்த 3 வருஷ காலத்துல மொத்தம் 166 நாட்கள்ல வந்துட்டு 11 அமர்வுகள்ல 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. 11 அமர்வுகள் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஏற்றுக்கொண்டாங்கல்ல 12வது தொகுதி. அந்த தொகுதிய விட்டுட்டு சொல்றாங்க. மொத்தம் 11 அமர்வுகள், 2473 திருத்தங்கள், 166 நாட்கள், 64,00,000 செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 11 அமர்வுகள் எப்படின்னா, சுதந்திரத்திற்கு முன்னாடி 4 அமர்வுகள் இருக்கும். சுதந்திரத்த அன்னைக்கு 5வது அமர்வு இருக்கும். அதுக்கடுத்து சுதந்திரத்திற்கு அப்புறமா ஒரு 6 அமர்வுகள் இருக்கும். 60 நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்போட 60% மேல இந்திய அரசு சட்டம் 1935லிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 இந்திய அரசு சட்டம் 1935லிருந்து
இந்திய அரசியலமைப்போட பெரும் பகுதி, அதாவது 60% எடுத்திருக்காங்களாம். ஆனா, 60 நாடுகளோட அரசியலமைப்புல இருக்கிற சிறப்பியல்புகளுமே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இறுதியாக ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 விதிகள், 8 அட்டவணைகள். இது எல்லாமே 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டபோது, ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 விதிகள், 8 அட்டவணை தான் இருந்துச்சு. பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவரால இந்திய அரசியல் சட்டம் இத்தாலிய பாணியில அவரது கைப்பட எழுதப்பட்டிருக்கு. யாரு? பிரேம் பெகாரி நரேன் ரைஜடான்றவரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்த அவரது கைப்பட இத்தாலிய பாணியில எழுதியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பின் உண்மை பிரதிகள் பார்த்தோம் அப்டின்னா, ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துல இருக்கும். அந்த உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட கண்ணாடி குடுவையில வைக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் என்னைக்கு? ஜனவரி 26, 1950 அன்னைக்கு தான் நம்ம குடியரசு தினம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஜனவரி 26, 1950 இருந்து ஏப்ரல் 17, 1952 வரை அரசியலமைப்பு நிர்ணய சபை தற்காலிக பாராளுமன்றமா செயல்பட்டுச்சு. ஆல்ரெடி மேல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபை சட்டமன்றமா மாற்றப்பட்டது எப்போ? 11 நவம்பர் சாரி 17 17, 11 1947 பார்த்தோம். இப்ப அரசியலமைப்பு உருவாக்கி முடிச்சுடுறாங்க. ஜனவரி 26, 1950 இருந்து ஏப்ரல் 17 அங்க நவம்பர் 17 பார்த்தோமா, இங்க ஏப்ரல் 17, 1952 வரை நிர்ணய சபை தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 1949 நவம்பர் 26 அன்னைக்கு அந்த இறுதி வடிவ அங்கீகரித்து கையெழுத்திட்டவங்க மொத்தம் எத்தன பேரு அப்படின்னு பார்த்தோம்னா, 284 பேர்.